தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க, 7 மணி ஆயிடுச்சு. வாங்க, தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் அல்லவா? நிறைய பேர் நாங்கள் நன்மை பெற்றுக்கொள்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். அதற்காக தேவனை துதிக்கின்றேன். இந்த வகையில் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் பலப்படுவதற்கு தினந்தோறும் அனுதின தியானம் என்ற காலை தியானத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து டிவியிலும் கூட, சோசியல் மீடியாவிலும் கூட அநேக தளங்களில் தேவனுடைய வார்த்தைகளையும் அற்புதமான பாடல்களையும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் அப்லோட் செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த தேசத்திலே இருந்தாலும், இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் தவறாமல் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வாருங்கள், ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, இந்த காலை வேளையிலும் மற்றொரு விசை ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்படுவதற்கு எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, இன்னைக்கு எல்லோருமே கூட ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறோம் இல்லையாங்க? ஃபிட்னஸ் சென்டர்ஸ் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கு. அதே போல என்னவோ டயட்ஸ் அப்படி இப்படின்னு கூட அதிக அளவில் ப்ரப்போஸ் பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. எல்லா விதத்திலும் கூட, அதாவது மனிதன் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கணும்னு, நல்ல பலத்தோடு இருக்கணும்னு, நல்ல ஃபிட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதே போல நம்முடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு, விட்டமினைஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு எத்தனையோ விதமான பிரயாசங்களை மேற்கொள்கிறார்கள். நல்லதுதான். தேவன் நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாகத்தான் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் தான் சாப்பிடக்கூடாதவைகளை சாப்பிட்டு, செய்யக்கூடாதவைகளை செய்துவிட்டு நாம் நம்முடைய சரீரத்தையும் கெடுத்துக்கொண்டு ரொம்ப சோர்வுக்கும் ஆளாகி இருக்கிறோம். ஒரு மனிதன் ஆண்டவர் அருளிருக்கிற கிருபையின் அடிப்படையில் புஷ்டியாக இருக்க முடியும். அது ஏதோ சரீர பிரகாரமான விஷயத்தில் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கூட பலத்தை பெற்றுக்கொள்ளுவான். அதே நேரம் இந்த உலகத்துல எப்படி பலமா இருக்கிறது, எப்படி பராக்கிரமத்தோடு இருக்கிறது, என்ன டயட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு, எத்தனையோ வழிகள் இருக்கு. ஆனால் நாம் இங்கே இந்த அனுதின தியானத்தின் மூலமாக ஆவிக்குரிய பிரகாரமாய் பலனோடு கூட நான் எப்படி இருப்பது, சோதனைகளுக்கு இணங்கி விடாதபடி, சாத்தானுக்கு எதிர்த்து நின்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, சரீர இச்சைகளுக்கு இடம் கொடாமல் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி பரியந்தம் காத்து கொள்ளுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது இன்றைய நம்முடைய எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் கேட்பாங்க, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இடறி விடாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு பலனோடு இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? ஆண்டவர் என்னைக்கோ சொல்லியிருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்திலே. கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் எப்பொழுதோ எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்தை வாசியுங்கள். பரிசுத்தனான பவுல் ஒரு அற்புதமான தேவ மனிதன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய ஊழியத்திலே அநேக வாலிபர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். சாதாரணமாக ஒரு பெரியவன் பெரியவர்களோடு தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர, ஆனால் பெரியவனான பவுலோ வாலிபர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தான். இந்த வாலிபர்களுக்கு என்ன தெரியும், இந்த பசங்களுக்கு என்ன தெரியும், புதுசா ரட்சிக்கப்பட்ட இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு புறக்கணிக்காமல், தேவனின் உடன் பணியாளர்கள் அப்படின்னு ஒரு சிறிய புக்கு கூட நான் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 20-30 வாலிபர்கள் பவுலினுடைய ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கவனிங்க, அநேகர் அதில் ரொம்ப வாலிபர்கள் தான். வாலிபர்கள் எப்படி தேவனுக்காக வாழ்வது, எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் பலனோடு இருப்பது என்பது தீமோத்தேயுக்கு எழுதின 1-2 நிருபங்களிலும் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலும் முக்கியமாக அநேக பாடங்களை அங்கே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே, தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி சொல்லுகிறான், என் குமாரனே, நீ பலமுள்ளவனாயிருக்க வேண்டும். பி ஸ்ட்ராங். பிசாசானவனை எதிர்க்கிறதற்கு, சாத்தானை எதிர்க்கிறதற்கு ஆவிக்குரிய பிரகாரமாக பலத்துடன் இருக்க வேண்டும். எப்படி? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கிருபையினாலே பலப்படு. நம்முடைய பலம் என்பது, எவ்வளவுதான் நீ சாப்பிட்டாலும், உன்னுடைய பலம் எவ்வளவுதான் பெருகினாலும், நீ பயங்கர திறமை உள்ளவனாக காணப்பட்டாலும் சாத்தானை எதிர்க்க அது உதவவே உதவாது.
உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அது உதவவே உதவாது. எவ்வளவு சரீர பிரகாரமான பலம் இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனா எவ்வளவுக்கு சரீர பலத்தோடு இருக்கிறையோ அவ்வளவுக்கு சாத்தானுடைய காரியங்களுக்கு இடறி விடுவாய். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், கிருபையினால் பலப்படணும். அதாவது உன்னுடைய பலனை சார்ந்து கொண்டிராமல் தேவ பலனை சார்ந்திருப்பதுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்யக்கூடும். என் சொந்த பலத்தினால் சாத்தானை எதிர்கொள்ள முடியாது. என் சரீர இச்சைகளை எதிர்கொள்ள முடியாது. உலகத்தின் ஆசைகளை என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாது. ஆனால் தேவன் என்னை பலப்படுத்தினான் என்று அவருடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்வது கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் தேவ வசனத்தின் தியானமும் முழங்கால் படியிடுகிற ஜெபமும் நமக்கு மிக மிக அவசியம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறான் 3வது வசனத்திலே, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கனுபவி. நீ ஒரு போர் சேவகனாக தீங்கனுபவிக்க வேண்டும். போர் சேவகர்களை குறித்து நாம ரொம்ப பெருமையா சொல்லிக்குவோம் இல்லையாங்க? ஆனால் அந்த சேனையிலே ஒருவன் சேர வேண்டும் என்றால் எவ்வளவு பரீட்சைகள், எவ்வளவு டெஸ்ட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பயங்கரமா ஓட வைப்பாங்க. இன்னும் செய்ய முடியாத காரியங்கள், எத்தனையோ காரியங்களை செய்ய வச்சு அதில் எல்லாத்தையும் செலக்ட் ஆனாதான் செலக்ட் ஆக முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு வீரன் யுத்தத்துக்கு சென்றான் என்றால் அவன் நல்ல பெட் இருக்கணும், நல்ல டயட் இருக்கணும், நல்ல லக்ஸூரியஸ் இருக்கணுங்கிறவன் ராணுவத்தில் சேர முடியுமாங்க? அநேக எல்லைகளுக்கு சென்று போராட வேண்டி இருக்கிறது. யுத்த களத்திற்கு சென்று உயிருக்கே துணிய வேண்டியது இருக்கிறது, காயப்பட வேண்டியது இருக்கிறது. போராடுவான், பின்னால திரும்ப முடியாது, திரும்ப மாட்டான். இப்ப கவனிங்களே, 2 தேசங்களுக்கு மத்தியில போர் நடக்குது. எத்தனை யுத்த வீரர்கள் அங்க இருக்கிறாங்க இல்லையா? இந்த பயங்கரமான நாட்களிலே நாம பார்க்கிறோம், யுத்தம் என்றால் துப்பாக்கிகளோடும் என்னென்னவோ ஆயுதங்களோடு, பாம் அப்படி இப்படின்னு எவ்வளவோ பயங்கரமான புது புது விதமான போர் ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் கூட உபயோகிக்கிறார்கள். எவ்வளவோ பேரழிவுகள் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் நான் மிலிட்டரியில் இருக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து விடாமல் உயிருக்கு துணிந்து போராடுகிறார்கள். அதே போல வாலிபர்களாக இருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள், அதாவது வாலிபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் பெட்டு மேலதான் இருக்கீங்களா? எழுங்க எழுங்க, எழுந்திருக்கணும். ஒரு நல்ல போர் சேவகனை போல நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும், சிரமங்களை. பக்தியிலே நாம் பலனுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்றால் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும். சிரமங்கள் ஒரு எருவை போன்றது. சிரமங்கள் இல்லாத போது கிறிஸ்தவத்திலே அந்த சாரமே இருக்காதுங்க. ஏனென்றால் நம்முடைய சிரமங்களிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவ பாடங்கள், சிரமங்கள் மூலமாக கிடைக்கிற ஆவிக்குரிய பலம் சுகத்தில் நமக்கு கிடைக்காதுங்க. சுகமா இருக்கும்போது எதையுமே கத்துக்க முடியாது. சிரமங்களில் தான் அநேக காரியங்களை கற்றுக்க முடியும். நாம் சிரமங்களினூடாக இருக்கிற போது நம்முடைய இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆவதை போல ஆவிக்குரிய பிரகாரமான பலனை பெற்றுக்கொள்வோம். தேவன் மீது அதிகமாக சார்ந்திருப்போம். எனவே பக்தியிலே விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புவோர் சிரமத்தை பார்க்கணும், சிரமங்களை விரும்பணும், அதை சகிக்க கற்றுக்கொள்ளணும். சிரமங்களின் மத்தியிலே ஆண்டவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா நான் அப்படியே பக்திமான் ஆயிடுவேன்னு சொன்னா ஆக முடியாதுங்க. அதாவது பாருங்க, சாதாரண உலகத்துல தன்னுடைய பலம் நல்லா பெருகி இருக்கும்போது அவன் எவ்வளவு போய் கடினமா உழைக்கிறான், ஜிம்மில் போய் எவ்வளவு வேர்வை சிந்துறாங்க, எவ்வளவு தன்னைத்தானே சிரமத்துக்கு ஆட்படுத்திக் கொள்றாங்க. இதெல்லாம் இதுக்கு சரீர பிரகாரமான பலத்துக்காக. ஆனால் நாமோ கிறிஸ்துவின் சேனையில ஆண்டவருக்காக, பிசாசானவனை ஜெயிக்கிறதற்கு, சோதனைகளை எதிர்கொள்வதற்கு தீங்கு அனுபவிக்க வேண்டும். சிரமங்களினோட நாம் போராட கற்றுக்கொள்ள வேண்டும். சிரமத்திலே ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக ஆவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிரமங்கள் தான் முழுமையா we will depend on God. தேவனையே சார்ந்து கொண்டிருப்போம். ஒரு நபர் பரிபூரணர் ஆக வேண்டுமென நாட்கள்ல சிரமங்கள் மூலமாகத்தான் மோசே பரிசுத்தப்படுத்தப்பட்டான், யோசேப்பு பரிசுத்தப்படுத்தப்பட்டான். பவுலை போன்ற ஒருவன் அப்பேற்பட்ட தேவ ஜனமாக மாறுவதற்கு காரணம் சிரமங்கள் மூலமாகத்தான் தேவ சாயலுக்குள் அவன் மாற்றப்பட்டான். 3வதாக, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட வேண்டும் என்று நினைக்கிறவன், தேவனுக்காக போராட நினைக்கிறவன் இந்த பிழைப்புக்கென்ற அலுவல்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது.
இந்த உலக பிரகாரமான அலுவல்கள், இந்த உலக பிரகாரமான பழக்க வழக்கங்கள், இந்த உலக பிரகாரமான அனுபவங்களை, ஆனந்தங்களை விரும்புகிறவன் தேவனுக்காக வாழ்வது கடினம். அது அற்ப கால பாவ சிற்றின்பம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் தான் நீ உண்மையான கிறிஸ்தவனாக ஆவிக்குரிய வகையிலே பலப்பட வேண்டுமென்றால் இந்த ஜீவனுக்கு ஏதுவான அலுவல்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது, மாட்டிக்கக்கூடாது. அனாவசியமாக யாருக்கோ ஏதோ வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு தப்பு செய்யறவங்களா, அல்லது நாமே ஆசைப்பட்டு அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம பண விஷயத்துல கூட, இன்னைக்கு இந்த கடன் வாங்குகிற விஷயத்துல யாருக்கோ இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி நமக்கும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏதோ கிடைக்கும் அப்படின்னு தெரியாம போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் சுதந்திரமா எப்படி சேவிக்க முடியும்? யாருமே உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியனாக இருக்க முடியாது. 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்வதென்பது முடியாது. உலக எஜமானனுக்கு நீ அடிமையாக இருக்கிற போது பரத்தின் எஜமானனை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? அதனால் தான் யாருக்கும், அதாவது உலக பிரகாரமாக யாருக்கும் நீ உன்னை என்ன சொல்றது, இணங்கிவிடக்கூடாது, கமிட் பண்ணிக்க கூடாது. நான் தேவன் எனக்காக வைத்த திட்டங்களில் மாத்திரம்தான் கமிட் ஆகணும். தேவன் தான் முதல், மற்றதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு. இந்த பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குங்க. நான், அதாவது சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்க வேண்டும், ஏற்றவனாக இருக்க வேண்டும். பக்தியிலே வளர்வது என்பது பொறுமைக்கான அடையாளம். பக்தியிலே நீ பலனோடு கூட இருக்கிறாய், பக்தியிலே நீ பரிபூரணனாய் இருக்கிறாய் என்றால் அதன் அடையாளமே பொறுமைதான். பொறுமை என்றால் உன்னை நிந்திக்கிறவர்களை நீ நிந்திக்காமல், சிரமப்படுத்துகிறவர்களை சகித்துக் கொண்டு, பாடுபடுத்துகிறவர்களை திரும்ப பாடுபடுத்தாமல், உன் சோதனையின் வேளைகளிலே தேவன் உன்னை விடுவிப்பார் என்ற பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்படுற கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. பொறுமையோடு இருக்கிற, காத்திருக்கிற கிறிஸ்தவம் என்பது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏற்ற வேளையில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரங்களுக்குள் நாம் காத்திருக்க வேண்டும். குதிச்சுக்கிட்டே இருக்கிறவன் கண்டிப்பா ஒரு நாள் கீழே விழுந்தே ஆகணும்னு ஒருத்தர் சொன்னாருங்க. நம்முடைய வேலைக்கு முன்பே நம்மை நாமே உயர்த்திக் கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் ஆவிக்குரிய பக்குவத்துக்குள்ள போகவே முடியாதுங்க. பொறுமையோடே கூட இருந்த நம்முடைய ஆண்டவர் குறித்த வேலைக்காக, அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்க வேண்டும். யோபு எவ்வளவு பொறுமையோடு இருந்தான்? யோபுவினுடைய சகிப்புத்தன்மை நமக்கு தெரியுமா இல்லையா? அந்த சிரமங்களிலே அவன் பரிபூரணனாக ஆனான். ஒரு சிறந்த பக்திமான் யோபு. ஆனா இன்னும் மேன்மையான பக்திமானாக அந்த சிரமங்கள் அவனை கொண்டு போயிற்று. அது போராட்டங்களிலே இருக்கிற போது ஆண்டவர் தன்னை சோதித்த பிறகு நல்ல பொன்னை போல வெளியே வந்தேன் என்று சொல்லுகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். சிரமங்களில் ஆண்டவரையே நோக்கி பார்த்து சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டும். இந்த உலக பிரகாரமான இந்த பிழைப்புக்கு ஏதுவான காரியங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தின் மீதே சார்ந்திருக்கக்கூடாது. உலகத்தின் பிரகாரமானவைகளுக்காக ஓடக்கூடாது. எனவே பொறுமையோடும் சகிப்போடும் ஏற்றவர்களாயிருந்து நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் அருள் செய்வார். சில பேர் பார்த்தா ஜெபம் பண்ணுவாங்க, உடனே பதில் வரணும்னு நினைப்பாங்க. உடனே பதில் வரலன்னா கோவிச்சுக்கிட்டு அவிசுவாசிகளா மாறிடுறாங்க. நீ கேட்டிருக்கிறவர்களை தேவன் தருகிற வரைக்கும் காத்திரு, பொறுமையோட கூட எதிர்பார்த்திரு. தேவன் வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றுவார். தேவன் ஒருபோதும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. பக்தியில் வளர்வது என்பது ஏதோ சும்மா அப்படியே ஒரே நாள்ல வளர்றது இல்லைங்க. அது ஒரு சாதகம். ஒரே நாள்ல யாராவது ஃபிட் ஆயிட முடியுமா? ஒரே நாள்ல பலமெல்லாம் வந்துருமா? He has to go through some situations. டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாளும் சில நேரத்தை செலவிடணும், கடினமா உழைக்கணும். அதே போல ஆவிக்குரிய பிரகாரமான பக்குவத்துக்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால், பலனோடு இருக்க வேண்டும் என்றால், பிசாசை எதிர்க்க முடிய வேண்டும் என்றால், உலகத்திற்கு தேவனுடைய வல்லமை நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் போதுதான் தேவனுக்காக போராடுவதை பாக்கியம் என்று எண்ணி தீங்கு அனுபவித்து, சிரமங்களை சகித்து, சிரமங்களை பொறுத்துக்கொண்டு, சிரமங்களை எதிர்கொண்டு
உலகப் பிரகாரமான ஆசைகளுக்கும் உலகப் பிரகாரமான இச்சைகளுக்கும் இடம் தராமல் தேவன் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையோடும் நாம் காத்திருக்கும் போதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜயன்ஸாக, ஆவிக்குரிய வீரர்களாக நாம் மாற முடியும். தேவன் நம் ஒவ்வொருவரையுமே கூட ஆவிக்குரிய வீரர்களாக இருக்க வேண்டும், அவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். தலைகளில் தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கிறிஸ்துவுக்காக பலமான சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட நாங்கள் பலவீனர்களாகி விடுகிறோமே. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோமே. ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆனாலும் உலகத்தால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே என்று யார் யாரெல்லாம் இந்த வேளையில தங்கள் பலவீனங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய ஆவியினால் பலப்படுத்த வேண்டும் என்று, நம்முடைய கிருபையினால் நாங்கள் பலப்படுவதற்கும் நல்ல வீரனாக தீங்கு அனுபவிக்கிறதற்கும் எதிர்த்து போராடுவதற்கும் உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு இணங்கிவிடாமல் ஏற்ற வேளையிலே பிரதிபலனை அருளுகிற தேவன் இருக்கிறார் என்று பொறுமையோடு காத்திருப்பதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனிலும் பதிவிட்டு விடுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சுத்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.